ஹலோ கைஸ், லிவிங் வித் பிசிஓஎஸில் இன்றைக்கி டே 4. இன்றைக்கி டேவே ஒரே சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்கோடு தான் இருந்துச்சு. மார்னிங் எழுந்திரிச்சோன்னே எப்பயும் போல் குளிச்சுட்டு ஸ்கின் கேர் பண்ணிட்டேன். எங்கள் ஆயா ஊர்லேருந்து வந்துட்டதுனால செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலைலாம் இல்லை. அதனால நான் கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சு ஒர்க்குக்கு கிளம்புனேன். கிளம்பிட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த ஐஸ் விற்கிற அண்ணா வேறு வந்துட்டார். டெய்லி யாராவது வந்து இப்படி வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க நான் சுகர் கட்டில் இருக்கும்போது தான். அப்புறம் என் தம்பி என்னை ஒர்க்கில் ட்ராப் பண்ணுவோம். ஒரு 3 hours ஒர்க் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டேன். மார்னிங் எங்கள் அம்மா சமைக்க லேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நான் அப்படியே கிளம்பி போயிட்டேன். அண்ட் வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 ஆர்டர் ரிசீவ் ஆயிருந்தது. ஆர்டர் பண்ண புக்கு தான் வந்திருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பிரித்து பார்த்தா, நான் ரொம்ப நாள் முன்னாடி ரேண்டமாக ஒரு ரீலில் புக் மேக்னெட் பார்த்துட்டு அழகாக இருக்குன்னு என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வாங்கித்தான்னு கேட்டிருந்தேன். அப்போ அவங்க அந்த ரீலை லைக் கூட பண்ணல. அவங்க நோட்டீஸ் பண்ணலன்னு நினச்சா திடீர்னு அதை ஆர்டர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பார்சல்குள்ளே பார்த்தா குட்டி குட்டியாக 2 கவர் இருந்துச்சு. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா இயரிங்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் ஆல்ரெடி விஷ்லிஸ்ட்டில் வச்சுருந்த இயரிங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அன்பாக்சிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி மார்னிங்கே சாப்பிடலன்றதுனால. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா லஞ்சுக்கு எக்கு, சாம்பார், அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் புக் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இன்னைக்கு 10 daysக்கான கோலில் ஒரு விஷயத்தை மட்டும் பண்ண முடியல. டின்னர் சாப்பிட லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் தான். மற்றபடி சுகர் கட், டீ, காஃபி எதுவுமே எடுக்கல. ஸோ டே 4 இப்படி தான் போச்சு.